அப்ப முன்னோர்கள் சொன்னார்கள், பெரியார்கள் சொன்னார்கள்ங்கிற இந்த அடிப்படை நம்ம உள்ளத்தில் நுழைந்தது காரணம் என்ன? இஸ்லாத்தில் ஒன்றை சொல்வதற்குரிய அதிகாரம் முகமது நபிக்கு தான் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரா நியமிச்சதுனால அவங்களுக்கு இருக்கிறது என்பதை விளங்காத காரணத்தினால்தான் இதெல்லாம் இன்னைக்கு சண்டைக்கெல்லாம் காரணம் தானே. நம்ம தௌஹீத் ஜமாத்துக்கு மற்றவங்களுக்குள்ள விவகாரமே என்னது? நாங்க என்ன சொல்றோம்? இஸ்லாத்துல இல்லாத செய்யாத, குர்ஆன்ல இல்லாத செய்யாத, நபி சொல்லாத செய்யாத. உலக விஷயத்துல மட்டும் எப்படி கவனமா இருக்கிறீங்க? உலக விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறோம், மார்க்கத்துல தான் ஏமாறுறதுக்கு ரெடியா இருக்கிறோம்ங்க. உலக விஷயத்துல அஜர்த் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா? கேட்க மாட்டேங்கிறீங்க. உலக விஷயத்துல உங்களுடைய முன்னோர்கள் சொன்னது கேட்பீங்களா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சுல்தான்பேட்டை எப்படி இருந்துச்சு? எல்லாம் குடிசையில தான் இருந்திருப்பாங்க. எங்க அப்பன் குடிசையில இருந்தான், நானும் குடிசையில இருப்பேன். யாராவது இருக்கிறீங்களா? புதுசு புதுசா கூட கட்டில இல்ல, அதுல பின்பற்றலாமா? அப்பனை பின்பற்ற ரெடியா இல்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து மண்ணெண்ணெய் விளக்கலான்னு இருந்தா நம்மள என்ன செய்யணும்? நாங்கள் எங்க பாப்பாவை தான் பின்பற்றுவோம், எங்க உமாவை தான் பின்பற்றுவோம், நாங்க இந்த கரண்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், மிக்ஸ் எல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம், ஆட்டுக்கல்ல தான் ஆட்டுவோம். இப்படி யாராவது இருக்கிறீங்களா? வாஷிங் மிஷின் இல்லாம இருக்கிறீங்களா? ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்கிறீங்களா? ஏசி இல்லாம இருக்கிறீங்களா? அப்ப அந்த காலம் நடந்ததானே போனான். சுல்தான்பேட்டையில இருந்து விழுப்புரம் போறா இருந்தாலும் நடந்தானே போயிட்டு இருந்தா. அந்த காலத்துல நாங்களும் நடந்துதான் பிரயாணம் பண்ணுவோம். ஏன் பஸ் உங்களுக்கு கார் எதுக்கு தேவைப்படுது? அப்ப அப்பம்பாட்டம் செஞ்சதை வந்து உலக விஷயம் வரும்போது எது லாபமோ அதை செய்ய ரெடியா இருக்கிறோம். உலக விஷயத்துல அம்மா சொன்னது எங்களுக்கு வேணாம், பாப்பா சொன்னது வேணாம், தாத்தா சொன்னது வேணாம், தார் சாலையில் தான் வேணும், கப்பி சாலையில நாங்க இருக்க மாட்டோம். இப்படி எல்லாம் நடக்கிறீங்களே துன்யா விஷயத்துல. மார்க்கத்துல மட்டும் அலட்சியம். துன்யாவுடைய மதிப்பை விளங்கி இருக்கிற அளவுக்கு நீங்க என்ன செய்யல? மார்க்கத்தினுடைய மதிப்பை விளங்கல. அதனாலதான் என்ன செய்றீங்க? உலக விஷயம் வரும்பொழுது வாப்பாத்திக்கு போடுற அந்த காலத்து மனுஷன் அவருக்கு என்னடா தெரியுங்கிறான். அம்மா அந்த காலத்து மனுஷி அதையெல்லாம் கேட்க முடியுமா இந்த காலத்துல? அப்ப அதுல மட்டும் கரெக்டானதை ஏத்துக்கணுங்கிறீங்க, அதுல மட்டும் சரியானதை தேர்ந்தெடுக்கணுங்கிறீங்க. மார்க்கம் வந்துச்சுன்னு சொன்னா அப்பன் சொன்னபடிதான் தொழுவேன், ஆத்தா சொன்னபடிதான் இபாதத்து பண்ணுவேன், இப்படி தாத்தா சொன்னபடிதான் நோன்பு வைப்பேன். எப்படி இது? அப்ப இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிற வேணாமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரிமையாளர் இருப்பானுங்க. நீங்க உங்க வீடு இருக்கிறது, உங்க வீட்டுக்கு நீங்க தான் சொந்தக்கார ஆளு. நீங்களும் உங்க கணவன் மனைவி 2 பேர் இருந்தீங்கன்னா நீங்க அந்த வீட்டுக்கு சொந்தக்கார ஆளு. ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றான், ஒருத்தர் வீட்டுக்கு வந்து என்ன செய்யறான்? இன்னைக்கு சாம்பார் வைங்கிறான் உங்க பொண்டாட்டியை பார்த்து. அட என் வீட்டுல என் பொண்டாட்டி சாம்பார் வைக்குது, நீ என்ன சொல்ற? கேப்பீங்களா இல்லையா? ஒருத்தன் வெளியில வந்து என்ன செய்யறான்? நீங்க கணவரா இருக்கிறீங்க, உங்க வீட்டுல என்ன சமைக்கணும் எப்ப சமைக்கணும் அவங்களுக்கு தெரியும். ஒரு தங்க தானே செய்யணும், நீ சப்பாத்தி போட்டு வை. ஏண்டா என் பொண்டாட்டிக்கு சப்பாத்தி போட சொல்ல நீ யாரான்னு கேட்கிறீல்ல? அப்ப உங்க வீட்டுக்கு உரிய அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கிறது. வேற ஒருத்தனுக்கு அந்த அதிகாரத்தை என்னைக்காவது கொடுத்துருக்கீங்களா? வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, பெயிண்ட் அடிக்கணும்னு பேசிட்டு இருக்கிறீங்க, ஒரு தங்க வந்துகிட்டு நீங்க பச்சை பெயிண்ட் அடிங்க. இது என்ன நீ சொல்ற? எனக்கு தெரியாது, நான்ல காசு போட்டு கட்டுறேன். அப்ப உங்க வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கணும் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க, எத்தனை மாடி கட்டணும் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க, எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் அது நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க, எத்தனை பேரை வேலைக்கு வைக்கணும் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. அப்ப எங்க ஜன்னல் வைக்கணும், எங்க பாத்ரூம் வைக்கணும், எங்க பெட்ரூம் வைக்கணும், என்னென்ன இருக்குன்னு அனைத்தையுமே நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க. கட்டி முடிச்ச பிறகும் அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு நிர்வாகத்தையும் நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க. அதுல வந்து வேற ஒருத்தன் தலையிட்டால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா? ஏன் நிர்வாகத்தில் நீங்க எப்படி தலையிடலான்னு கேட்பீங்களா இல்லையா? நீங்க ஒரு கல்விக்கூடம் பள்ளிக்கூடம் நடத்துறீங்க, அந்த பள்ளிக்கூடத்தை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு என்ன செய்றீங்க? அதை நிர்வகித்து கொண்டு வர்றீங்க. அதுல எத்தனை பேரை சேர்க்கலாம், எத்தனை வகுப்பு நடத்தலாம், வாத்தியாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம், மாணவர்களுக்கு என்ன யூனிஃபார்ம் கொடுக்கலாம் என்பதை எல்லாம் இந்த நிர்வாகத்தில் நீங்க தீர்மானிப்பீங்க. ஒருத்தர் அங்கே இருந்து வந்துகிட்டு வெள்ளை கலர் யூனிஃபார்ம் போடுங்கிறான். ஏண்டா நீ என்னடா நீனா பள்ளிக்கூடத்துக்கு நிர்வாகி, நல்ல நிர்வாகி சொல்லுவீங்களா இல்லையா? 25 ரூபாய்க்கு மேல பீஸ் வாங்க கூடாதுங்கிறான் ஒருத்தர் வெளியே வந்துகிட்டு. அதே நீ சொல்ற நாலு சொல்லணும், அந்த பள்ளிக்கூட நிர்வாகி கேட்பாரா இல்லையா? நீ வந்து வாத்திய மாணவர்கள் 200 பேருக்குள்ள சேர்க்க கூடாதுங்கிறான். ஒத்துக்கு நம்ம கோபம் வராதா? நம்ம ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறோம்னு சொன்னா நம்ம பள்ளிக்கூடத்துல யார் யாரை சேர்க்கணும், என்ன ரேட்டு எல்லாமே நம்ம தான் தீர்மானிக்கணும். அப்ப நம்ம நடத்துற ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தால் அந்த அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? உங்க வீட்டு அதிகாரம் உங்கள்ட்ட இருக்கணுமா இல்லையா? நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஒரு தங்காவது வந்துகிட்டு நீ இன்னையில இருந்து வந்து மிளகா வந்து 25 ரூபாய்க்கு தான் விற்கணுங்கிறான் ஒருத்தன். அதான் நீ என்னடா சொல்றது? நான்ல தீர்மானிப்பேன், நான் வாங்குற விலை எனக்கு தெரியும், விற்கிற விலை எனக்கு தெரியும், எவ்வளவு லாபம் எனக்கு தெரியும், நீ யாரா சொல்றது கேட்பமா இல்லையா?
ஒரு கடையில ஒரு பொருளை விற்கிறவனா இருந்தா கடைக்கு சொந்தக்காரன் எவனோ அவன் தான் விலையை தீர்மானிப்பான், அவன் தான் அதனுடைய நல்லது கெட்டதை தீர்மானிப்பான். அப்ப அந்த விஷயங்களுக்கெல்லாம் அதிகாரம் அவனுக்கு இருக்குமே தவிர கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. இவனுக்கு 1000 ரூபாய் கடன் கொடு நம்ம ஒரு உத்தரவு போட முடியுமா? நான் விரும்பினா கொடுப்பேன், விரும்பினா இல்லைன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறான். அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கு சின்னதுல இருந்து பெரியது வரைக்கும் ஒரு நாட்டுடைய முதலமைச்சரா ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா முதலமைச்சர் செய்யற வேலையை வேற ஆள் செய்ய முடியுமா? முதலமைச்சர் இருக்கு, நான் மேடை போட்டுக்கிட்டு நாளை முதல் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கிறேன் நான் மேடையில் போட்டு பேசினா எனக்கு இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஏன்டா நீ முதலமைச்சரா, நீ 1000 ரூபாய் அதிகரிச்சு கொடுக்க இயலுமா? உனக்கு எவன்டா அந்த அதிகாரம் தந்ததுன்னு கேட்பானா இல்லையா? அப்ப அரசு ஊழியருக்கு சம்பளத்தை கூட்டுறா இருந்தா அரசு ஊழியர் அந்த இடத்துல எவன் இருக்கிறான் அவன் தானே தீர்மானிப்பான். ஒரு பிரதமர் தீர்மானிக்கிற பிரதமர் தானே தீர்மானிப்பான். ஒரு ஜனாதிபதி தீர்மானிக்கிறது அவன் தானே தீர்மானிப்பான். அப்ப ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவருக்கு என்று ஒரு அதிகார மட்டம் இருக்கிறது. அந்த அதிகார மட்டத்தில் அடுத்தவருக்கு பங்கு கேட்பார்களே ஆனால், அடுத்தவர்கள் உரிமை கொண்டாடுவார்களே ஆனால் அதை எந்த மனுஷனும் ஜீரணிக்க தயாரா இல்லை. ஏன் அதிகாரத்தில் தலையிட நீ யார் கேட்கிறமா இல்லையா? அப்ப உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு அதிகாரம் இருக்குமையானால் இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா? அவன் உத்தரவு போடுற இடத்துல வேற ஒருத்தன் கையெழுத்த போட்டா என்ன ஆகும்? அவன் தான் ஒன்றை ஹலால் என்று சொல்ல வேண்டும். என்னை மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு ஹலாலை தீர்மானிக்க முடியாது. ஒன்றை ஹராம் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் அவனிடத்தில் தான் இருக்க வேண்டிய. அவன் தான் என்னை படைச்சிருக்கிறான், அவன் தான் என்னை கண்காணித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். என்னுடைய எல்லா நல்லது கெட்டதுக்கு அவன் தான் பொறுப்பாளியாக இருக்கிறான். அப்ப அவன் தான் என்ன செய்யணும், எனக்கு இதை செய்யி, இதை செய்யாத, இது கடமை, இது கடமை இல்ல, இது குற்றம், இது நன்மை என்றெல்லாம் சொல்லுகிற அதிகாரம் அவனுக்கு தானே இருக்கணும். அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை புடுங்கி எவனுக்கோ கொடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா வராதா? நான் ஒருத்தன் இருக்கிறேன், எப்படி தொழுகணும்னு நான் தான் சொல்லி தருவேன், எப்படி நோன்பு வைக்கணும்னு நான் தான் உனக்கு சொல்லி தருவேன், எப்படி ஜக்காத்து கொடுக்கணும் நான் தான் உனக்கு சொல்லி தருவேன். இந்த அதிகாரம் எல்லாம் எனக்கு உரியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு உரிமையாளர் இருப்பார்ல, இந்த வீட்டுக்கு உரிமையாளர் யாருன்னு கேட்டா ஒருத்தரை காட்டுவாங்க, பத்திரம் வச்சிருப்பாரு. அப்ப தீனுக்கு உரிமையாளர் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இந்த மார்க்கம் எனக்கு சொந்தமானது, உங்க அப்பனுக்கு சொந்தமானது இல்ல, உங்க ஆத்தாவுக்கு சொந்தமானது கிடையாது. இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் நான் தான் டிசைட் பண்ணுவேன். நான் சொல்றபடிதான் இந்த மார்க்கத்தை நடக்கணும். உன் இஷ்டப்படி நடந்தால் ஏன் அதிகாரத்தை புடுங்கி கொடுத்ததாக நான் எடுத்துக்கொள்வேன் என்று அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா வராதா? அற்பத்திலும் அற்பமாக இருக்கிற நமக்கு இவ்வளவு கோபம் வறுமையானால் படைத்த இறைவனுக்கு வருமா வராதா? அதனாலதான் என்ன சொல்றோம் என்று கேட்டால், எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு உரியது நம்புங்கள். அல்லாஹ் யாரை தூதராக நியமித்தானோ அந்த தூதருக்கு இருக்கு நம்புங்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் நிறைவுபடுத்தி விட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்ப சொல்றான்? இன்னைக்கா சொல்றான்? போன மாசமா சொன்னா? 100 வருஷத்துக்கு முந்தையா சொன்னா? அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே அவங்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இன்றோடு உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். முழுமையாக்கிட்டான்னு என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் முழுமையாயிடுச்சுக்கு என்ன அர்த்தங்கிற? மர இடம் இல்லாட்டி தானே முழுமையாச்சுன்னு அர்த்தம். இன்னும் இடம் இருந்தா முழுமையாச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒரு கோவளையில தண்ணியை ஊத்துறோம், முழுமையாச்சுன்னு எப்ப சொல்லுவோம்? இன்னும் ஒரு சொட்டு தண்ணி அங்க ஊத்த முடியலன்றா தான் என்ன செய்வோம்? முழுமையாச்சுன்னு சொல்லுவோம். காக்கலாஸ் தண்ணியை வச்சுக்கிட்டு முழுமையாச்சுன்னு சொன்னா யாராவது ஒத்துக்குறோமா? எங்கடா முழுமையாச்சு போட்டு இடம் காலியா இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப முழுமையாகி விட்டது, நிறைந்து விட்டது. முழுமைனா நிறைகிறது. நிறைந்து விட்டது என்று எப்ப சொல்லுவோம்? மறுபடி எதையாவது போடுவதற்கு இடம் இல்லாட்டி தான் என்ன செய்வோம்? நிறைந்து விட்டதுன்னு சொல்லுவோம். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பற்றி எப்படி சர்டிபிகேட் கொடுக்கிறான் என்று சொன்னால், நான் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்? எவனும் கை வைக்க கூடாதுன்னு அர்த்தம் இருக்கா இல்லையா? நான் முழுமையாக்கிட்டேன்னு சொன்னா நான் என்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லிவிட்டேன். இதுக்கு மேல ஒன்ன கொண்டாந்து எவனும் சேர்த்துறாதீங்க, எவன் சொன்னது கேட்டுப்படாதீங்க. நான் சொன்னது எல்லாமே நிறைவுபடுத்தி தந்திருக்கிறேன். ஒரு குறைவா இருந்தா கூட அடுத்த போகலாம். ஒரு புருஷன் இருக்காரு, பொண்டாட்டிக்கு செலவுக்கு 5000 ரூபாய் தேவை, 3000 ரூபாய் கொடுக்கிறாரு. அண்ணன்ட்ட தம்பிகிட்ட போய் கேட்கலாம், ஏன்
பத்தலையில புருஷங்காரன் வந்து தேவைக்கு தரல என்று சொன்னா பாப்பாட்ட போய் கேளுங்க, அண்ணன் போய் கேளுங்க, தம்பிட்ட போய் கேளுங்க. மார்க்கத்தில் யாரிடமெல்லாம் வாங்குவதற்கு அனுமதி இருக்கு அவர்கிட்ட போய் கேட்கலாம். அவன் என்ன சொல்றான், இந்த பாரு உனக்கு எவ்வளவு தேவை, 5000 இந்த 10,000 வச்சுக்க, யார்ட்டையும் கையெழுந்த கூடாது, என் பேரை கெடுத்துட கூடாதுன்னு சொல்றான். அப்ப கேட்கலாமா? முழுமையாக தந்த பிறகு கேட்கலாமான்னு கேட்கிறேன். குறைவா இருந்ததுன்னு கேட்கணும். உங்களுக்கு எத்தனை இட்லி வயிற்றுல இடம் இருக்கு அத்தனையும் தந்தாச்சு, 20 இட்லி சாப்பிடு, 5 இட்லியே சாப்பிடு, நிறைஞ்சு போச்சா, அப்புறம் கேட்கலாமா? முழுமையாகிவிட்டது என்று சொன்னால் மறுபடி கேட்கக்கூடாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது இந்த மார்க்கத்தினுடைய முதல் சிறப்பாக முதல் தகுதியாக என்ன சொல்றான்னா, உங்க மார்க்கத்தை நான் வந்து முழுசா தந்திருக்கிறேன், குறைச்சி தரலன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகு ஒரு நூல் கூட இந்த மார்க்கத்தில் சேரக்கூடாது. நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு எவனாச்சும் எதையாவது சொன்னானால் அதை தூக்கி கட்டாசி எரிஞ்சிடணும். ஏன் இதுக்கெல்லாம் இடம் இல்லடா, எங்க அல்லாஹ் எல்லாத்தையும் முழுமையா தந்துட்டான் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ் முழுமையாக்கி விட்டான் இந்த மார்க்கத்தை என்று நீங்க நம்பினீர்களே, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு என்னவெல்லாம் இந்த மார்க்கத்தில் நுழைக்கப்பட்டு இருக்கிறதோ அது நல்லது என்ற பெயரில் நுழைந்தாலும் நன்மை என்ற பெயரில் நுழைந்தாலும் அது மார்க்கம் இல்ல. அதை நம்ம ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை புடுங்கி விட்டோம் என்று அர்த்தம் வந்துவிடும். இதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், எனக்கு பிறகு புதிதாக உருவாக்கப்படும் கண்டிப்பாக, அந்த மாதிரி காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்களை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா தான் வச்சிருக்கிறேன். எனக்கு பிந்தி பல விஷயங்களை மார்க்கம் சேப்பானுவார், அதுல ஏமாந்துராதே. ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், புதிதாக உருவாக்கப்படும் காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். அந்த காரியங்களை செஞ்சா என்ன வாழ்வீங்க தெரியுமா? குல்ல முஹ்தஸத்தின் பிதா, இப்படி புதிதாக மார்க்கத்தின் பெயரால் எவையெல்லாம் உருவாக்கப்படுகிறதோ அவை அனைத்தும் அனாச்சாரம். ஓ குல்ல பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு. ஓ குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்த்து விடும். அல்லாஹ் சொல்லாம ரசூல் சொல்லாம மார்க்கம்னு ஒண்ணு செஞ்சீங்கன்னா, நீங்க செஞ்சது நல்லது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, அதுக்கு நரகம்தான் கிடைக்குமே தவிர கண்டிப்பா அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், என்னுடைய கட்டளை இல்லாமல் என்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை ஒருவன் செய்தால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய ஆர்டர் இல்லாமல் என்னுடைய உத்தரவு இல்லாமல் என்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு அமலை ஒருவன் செய்வானே ஆனால் அது இறைவனால் ரத்து செய்யப்படும். ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும். மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அவனாக யாராவது உருவாக்கி கொள்வாரே ஆனால் அது இறைவனால் நிராகரிக்கப்படும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு என்னத்தை காட்டுகிறது? இந்த மார்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் அனுப்பி அவர்கள் சொல்லித்தர வேண்டிய அனைத்தையும் அவர்கள் மூலமாக சொல்லித்தந்து அந்த ஒருவரை நீங்கள் பின்பற்றுங்கள், அவரை மட்டும் பின்பற்றுங்கள், அவரை தவிர யாரையும் பின்பற்றாதீர்கள் என்பதை தெளிவாக அல்லாஹ் அறிவிக்கிறான். அப்ப அவரை தவிர யாரை பின்பற்றினால் நரகத்தில் கொண்டே சேர்த்துரும் என்று சொன்னால், இப்ப நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் நம்ம எடை போட்டு பார்க்கணுமா இல்லையா? நம்ம ஊர் உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிற அந்த செயல்களை எல்லாம் இது உண்மையில அல்லாஹ் பூர்த்தி செஞ்சான்ல, அந்த மார்க்கத்தில் இருந்துச்சா அல்லது பிந்தி வந்ததா? இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு எச்சரிக்கையும் சொல்கிறார்கள்.